வெல்கம் டு மஹ்னாயிம் அண்ட் ஜாப் சேனல். இன்றைக்கு நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார், அவர் எதற்காக வந்தார், அவரை பற்றி வேதத்துல எங்கெங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அநேக ரகசியமான காரியங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். அதிகமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அதிகமா ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம இன்றைக்குள்ள செய்திக்கு கடந்து போகலாம். முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின ரகசியங்களை தான் நாம இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதாவது பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா 300 வசனங்கள்ல மறைமுகமாக இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடப்பட்டிருப்பதாக வேத ஆராய்ச்சியாளர்கள் தெளிவாக கூறுகின்றனர். 55 இடத்துல இயேசு கிறிஸ்துவை பற்றின தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படையாகவே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த வசனங்களை நமக்கு வாசிக்கும் பொழுதே தெரியும் இது நமக்கு ஆண்டவராகிய இயேசுவை பற்றின வேத வசனம் தான் என்று. அப்படிப்பட்ட வசனங்களை இன்றைக்கு உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன். உங்க வேதத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. நீங்க அதிகமாக இந்த வசனங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பழைய ஏற்பாட்டில் எங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னா, ஆதியாகம புத்தகத்துல 3வது அதிகாரம் 15வது வசனம், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அப்படிங்கிற வசனத்துல உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் அப்படிங்கிற வசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிற நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அப்படிங்கிறது நமக்கு நன்றாகவே தெரியும். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவர் ஸ்திரீ இடத்திலே பிறந்தவர். இந்த வசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிற நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அடுத்ததாக உபாகமம் 18வது அதிகாரம் 15வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து மோசே தீர்க்கதரிசியும் கர்த்தரும் பேசுவாங்க. அதுல உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று மோசே தீர்க்கதரிசி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லுவார். அதாவது மோசே லேவி கோத்திரத்துல பிறந்தவர், ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ யூதா கோத்திரத்துல பிறந்தவர். அதனாலதான் அவர் தெளிவா சொன்னாரு, உனக்காக ஒரு தீர்க்கதரிசியை உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார் என்று. அதையே கர்த்தரும் ஆமோதித்து அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா 18வது வசனத்துல, உன்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருள்வேன், நான் அவருக்கு கற்பிப்பது எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார், என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன் அப்படின்னு தேவனாகிய கர்த்தர் சொல்லுவார். இந்த வசனங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த தீர்க்கதரிசி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அது மட்டும் இல்லாம பழைய ஏற்பாட்டுல அநேக இடங்களில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியங்கள் வெளிப்படையாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி பிறப்பார், எங்கு பிறப்பார், அவர் பிறக்கும் போது என்னென்ன நடக்கும், அவருடைய பிறப்பின் போது என்னென்ன காரியங்கள் நடக்கும், அவர் எப்படி வளருவார், அவர் வளரும் போது எப்படி இருப்பார், அவருடைய ஊழியத்தின் போது அவரை யார் அபிஷேகம் பண்ணுவார்கள். அதாவது ஒரு ஆசாரியன் ஒரு தீர்க்கதரிசி கையினால் அபிஷேகம் பண்ணப்படணும் அப்படிங்கிறது நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது யோவான் தீர்க்கதரிசி, யோவான் ஸ்நாபகன், அவருடைய கைகளினால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றார். அந்த வார்த்தைகள், அந்த வசனங்கள் பழைய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் எப்படிப்பட்ட ஊழியம் செய்வார், ஆண்டவரோடு கூட இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், ஆண்டவர் எப்படி பாடுபடுவார், எப்படி காட்டி கொடுக்கப்படுவார், எப்படி மரணத்தை தள்ளுவார், எப்படி உயிர் தள்ளுவார், அவருடைய 1000 வருட அரசாட்சியை வரைக்கும் நமக்கு வேத வசனங்களிலே அவரை பற்றி தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது மீகா 5வது அதிகாரம் 2வது வசனத்துல, எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லஹேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார், அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது அப்படின்னு ஆண்டவருடைய வருகையை குறித்து, அதாவது அவர் பெத்லஹேம்ல பிறப்பார் அல்லவா, அந்த விஷயத்தை குறித்து மீகா தீர்க்கதரிசி சொல்லியிருப்பார். ஏசாயா 53வது அதிகாரம் முழுவதும் வாசித்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து நாம் வாசித்து பார்க்கலாம். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட பாடுகளை அனுபவிப்பார். நமக்கு புதிய ஏற்பாட்டுல அவர் பாடுபட்டார், அவர் அடிக்கப்பட்டார் அப்படிங்கிற விஷயங்கள் தான் இருக்கும். ஆனா அவரை என்னென்ன டார்ச்சர் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த ஏசாயா 53வது அதிகாரம் முழுவதும் நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி அதை எழுதி வைத்த ஒரு காரியங்கள். சங்கீதம் 22வது அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா 16, 18வது வசனத்துங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை குறித்து தாவீது அவர் பாடியிருப்பார், அவர் எழுதியிருப்பார். அதை நீங்க வாசித்து பாருங்க. ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனத்துல, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்கும். நீங்க நல்லா வாசிச்சீங்கன்னா தெரியும். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் அப்படின்னு எழுதியிருக்கும். தேவில நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கேப்ரியல் மரியாளை தான் சந்தித்தார், மரியாளிடத்தில் தான் சொன்னார், இவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொன்னார். மரியாள் தான் ஆண்டவருக்கு இயேசு என்று பெயரிட்டாள். அதே வசனம் கொஞ்சம் கூட மாறாம ஏசாயா தீர்க்கதரிசி 7வது அதிகாரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறார். எரேமியா 31வது அதிகாரம் 15வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா, ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது, ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ராகேலும் 2 ஆண் பிள்ளைகளை பெற்ற ஒரு பெண் தான். அதாவது ராகேலும் லேயாலும் யாக்கோபுடைய மனைவியா இருந்தாலும் ஆனால் ராகேலுக்கோ 2 மகன்கள் மட்டும்தான். அதனாலதான் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார், ராகேல் தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று. அவருடைய பிறப்பின் போது கொல்லப்பட்ட அந்த பிள்ளைகள் எல்லாரும் ஆண் பிள்ளைகளா இருந்தார்கள். அதனாலதான் ராகேல் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இரத்த சாட்சியான பிள்ளைகளை குறித்த வசனம் எரேமியா 31வது அதிகாரத்துல தெளிவாக
தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுவும் ஆண்டவருடைய பிறப்பிற்கு முன்பதாக எரேமியா தீர்க்கதரிசி குறிப்பிட்ட வசனம். ஏசாயா 40வது அதிகாரம் 3வது வசனம் 5வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாயிற்று என்று யோவான் ஸ்நானன் அவர்களை பற்றின ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கும். ஏனென்றால் இது யோவான் ஸ்நானனை பற்றிதான் என்று நமக்கு புதிய ஏற்பாட்டிலும் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த இடத்துல நீங்க என்னாகமம் 24வது அதிகாரத்துல 17வது வசனத்துல கூட நீங்க பார்க்கலாம். மறுரூப மலையில மோசேயும் எலியாவும் அவருடைய பேசுகிறவர்களாக காணப்பட்ட போது அப்படிங்கிற வசனத்தை நீங்க வாசிக்கலாம் புதிய ஏற்பாட்டுல. ஆனா என்னாகமம் 24வது அதிகாரத்துல 17வது வசனத்துல மோசே ஆண்டவரை குறித்து பேசுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பர்டிகுலராக சொல்வார். அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, அப்படி என்று தெளிவாக. ஏனென்றால் ஆண்டவர் வாக்குத்தத்தம் படின கானான் தேசத்திற்குள்ளாக மோசே பிரவேசிக்கவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே அவர் அவருடனே பேசுகிறவராக வெளிப்பட்டு அவர் அந்த தேசத்திலே காலடி பதித்தார். அது மாத்திரமல்ல, அவரை பார்க்க வேண்டும் என்று வெகு நாளாக அவர் கொண்ட ஆசையை தேவனாகிய கர்த்தர் அங்கே கூட நிறைவேற்றி வைத்தார். அதைத்தான் அவர் தெளிவாக என்னாகமத்திலே சொல்கிறார். அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல என்று. ஓசியா 11வது அதிகாரம் 1வது வசனம் பார்த்தீங்கன்னா, எகிப்தில் இருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்கலாம். ஏரோதின் மரண பரியந்தம் யோசேப்பும் மரியாளும் இயேசுவும் எகிப்தில் இருந்தனர். மத்தேயு 2வது அதிகாரம் 15வது வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். எகிப்தில் இருந்துதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இஸ்ரவேல் தேசத்திற்கு யோசேப்பு கூட்டிக் கொண்டு வருவார். இந்த வசனம் ஓசியாவில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 2வது அதிகாரம் 7வது வசனத்துல கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். இந்த வசனம் வேற யாரையும் குறிப்பிட்டதல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் குறிப்பிடுகிறது. ஏசாயா 9வது அதிகாரம் 12வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஊழியம் செய்வார், யாருக்கெல்லாம் அவர் உதவி செய்வார், யாருக்கெல்லாம் அவர் பெரிய ஒரு அற்புதங்களை செய்வார் அப்படிங்கிற ஒரு வசனம் தெளிவாக ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருப்பார். அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியருடைய கலிலேயாவாகிய தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அதாவது இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஊழியம் செய்வாரோ அதை பற்றின தெளிவான ஒரு வசனம் தான் இது. சகரியா 11வது அதிகாரத்துல 12வது 13வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்காக வாங்கப்பட்ட கூலி, அதுவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கப்பட்டவனுடைய நிலைமையும் தெளிவாக சகரியா எழுதி வைத்திருப்பார். அதாவது, அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். கர்த்தர் என்னை நோக்கி, அதை குயவனிடத்தில் எரிந்துவிடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எரிந்து விட்டேன். இதைத்தான் யூதாஸ்காரியோத்து செய்தார். யூதாஸ்காரியோத்து இந்த காரியத்தை தான் செய்தான். அவன் 30 வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்து விட்ட பொழுது தேவாலயத்தில் இருந்த அந்த பரிசேயர்கள், ஆசாரியர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த காசை எடுத்து குயவனுடைய நிலத்தை அவனுக்காக வாங்கினாங்க. ஏனென்றால் அவன் மரித்து போனான், அவன் தற்கொலை செய்து கொண்டான். அந்த பிணத்தை வைப்பதற்காக அந்த குயவனுடைய நிலத்தை கொண்டாங்க. ஏன்னா அது சபிக்கப்பட்ட ஒரு இடம்னு இப்பவும் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த இடத்தை பற்றி சகரியா தீர்க்கதரிசி ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாகவே சொல்லிவிட்டார். சங்கீதம் 41வது அதிகாரம் 9வது வசனம், என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். இந்த இடத்துல பாருங்க, தெளிவா யூதாசை பற்றி குறிப்பிடப்பட்ட ஒரு காரியத்தை பாருங்க. அவர் யூதாசை எந்த அளவுக்கு சிநேகித்தார் என்றால், என் பிராண சிநேகிதன் என்று வெளிப்படுத்தி இருக்கிறார். தன்னை காட்டி கொடுக்க வரும்போது கூட ஆண்டவர் அவனை சிநேகிதனே, சகோதரனே அப்படிதான் கூப்பிடுவார். நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷன். தன்னுடைய அப்பத்தை அவர் திராட்சரசத்துல தோய்த்து நான் யாருக்கு கொடுப்பேனோ அவன் தான் என்னை காட்டி கொடுப்பான்னு தெளிவாக சொல்லி தன்னுடைய அப்பத்தை திராட்சரசத்திலே தோய்த்து யூதாஸ்காரியத்துக்கு கொடுப்பார். அந்த வசனத்தை பாருங்க, என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினார். எப்படி ஒரு கிளியரான ஒரு வசனம் போடப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 35வது வசனம் 11வது வசனம், சங்கீதம் 35வது அதிகாரம் 11வது வசனத்துல, கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள் என்று அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எல்லாருடைய பார்வைக்கு முன்பாக நிறுத்தி ஒரு குற்றவாளியாக நிறுத்தின போது அவருடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அதை பற்றின ஒரு வசனம் தான் இது. கொடுமையான சாட்சிகள் அவருக்கு விரோதமாக எழும்பினாங்க. அவர் செய்யாததையெல்லாம் அவரிடத்துல கேட்டாங்க. சகரியா 12வது அதிகாரம் 10வது வசனம், அப்பொழுது அவர்கள் தங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பிரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சின் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். அந்த கல்வாரி சிலுவைக்கு முன்பாக ஆண்டவரை பார்த்து புலம்பின அவருடைய தாயும் அவருடைய சீஷனும் அவருடைய அன்பானவர்களும் பாருங்க, அவர்கள் எப்படி துக்கிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஆண்டவர் உணர்ந்தவராக இந்த இடத்துல வெளிப்படுத்தி இருக்கிறார் சகரியா 12வது அதிகாரத்துல. அது மட்டும் இல்ல, இன்னும் அநேக வசனங்களில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின காரியங்களை தெளிவாக போடப்பட்டிருக்கும். அது எப்படி இயேசு கிறிஸ்து அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எந்த வசனத்திலுமே அவரை பற்றி குறிக்கப்பட்ட வசனத்துல மரியாதை குறைவா எழுதப்பட்டிருக்காது. இது எப்படி சொல்றேன்னா, பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த வேதத்தை நமக்கு தந்தார். அவர் தான் மனிதர்கள் மூலமாக நமக்கு இந்த வேதத்தை எழுதி தந்தார். அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரை ஒருபோதும் தரக்குறைச்ச
குறைச்சலாக நினைக்க மாட்டார், எழுதவும் மாட்டார். அதைத்தான் அவர் ஒவ்வொரு வசனங்களையும் ஆண்டவராகிய இயேசுவை பற்றி குறிக்கும் பொழுது அவர் அப்படி செய்தார், அவர் இப்படி பிறப்பார், அவர் அப்படி செய்வார், அவர் என்று மரியாதையோடு குறிப்பிடப்பட்டு இருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் எத்தனையோ பெரிய தீர்க்கதரிசிகளை பற்றி குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. எலியா, தாவீது, ஆபிரகாம், இவர்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஆதாமிலிருந்து பின்னாடி வருகிற எல்லா தீர்க்கதரிசிகள், பெரிய பெரிய ஊழியம் செய்தவர்கள் எல்லாரையும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் அவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஏனென்றால் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். அதனால ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல. அதனாலதான் வசனங்கள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி குறிப்பிடும் பொழுது மரியாதையாக குறிப்பிடப்பட்டிருக்கும். அவர் அப்படி செய்தார், அவர் இப்படி சொன்னார், அவர் இப்படி செய்வார் அப்படின்னு அவரை குறித்து மரியாதையாக குறிப்பிடப்பட்டிருக்கும். அதை நம்ம வாசிக்கும் பொழுது எந்த வசனங்களிலே அவர் இப்படி செய்வார் அப்படின்னு ஃபியூச்சர்ல எழுதியிருந்தாங்கன்னா அது நிச்சயமா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது தெளிவாக இனி உணர்ந்து வாசிங்க. சங்கீதம் 22வது அதிகாரம் 1வது வசனத்துல என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கதறுவார் அல்லவா சிலுவையில. ஒரு வசனம், ஒரு வார்த்தை கூட மாறாமல் அப்படியே சங்கீதத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறது. சங்கீதம் 109வது அதிகாரம் 4வது வசனம் என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானோ ஜெபம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரை பிடிக்கிறதுக்கு முன்பாக அவர்கள் எல்லாம் கூடி ஒன்னா சேர்ந்து திட்டம் பண்ணுவாங்க, பிளான் போடுவாங்க. ஆனால் ஆண்டவரோ அங்கே கெத்செமனே தோட்டத்துல அழுது ஜெபம் செய்து கொண்டிருப்பார். எப்படி ஒரு தெளிவான ஒரு வசனம். ஏசாயா 53வது அதிகாரம் 9வது வசனத்துல துன்மார்க்கரோட அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோட இருந்தார். இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய மரணத்திற்கு பின்பு அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு, அதாவது அவருடைய ரகசிய சீஷன், துணிந்து போய் அவருடைய சரீரத்தை வாங்கி புதுசாக தான் வெட்டின ஒரு கல்லறையில வைத்திருப்பார். அந்த ஒரு வசனம் எப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி 700 வருடங்களுக்கு முன்பாக அவர் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. தானியேல் 9வது அதிகாரம் 25வது வசனம் மேசியாவை பற்றி கேப்ரியல் தூதன் சொன்னது. ஆண்டவராகிய இயேசுவை குறித்து பேசுவாங்க. ஆனா மேசியா அப்படிங்கிற விஷயத்தை பத்தி, அப்படிங்கிறவரை பத்தி கேப்ரியல் ஒரு வானலோக தூதன் அவர் சொன்ன விஷயங்கள் தானியேல் 9வது அதிகாரம் 25வது வசனத்துல பாத்தீங்கன்னா அவருடைய பிறப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய மரணம், இது எல்லாத்தையுமே அவர் தெளிவாக சொல்லியிருப்பார். இந்த இடத்துல தானியேல் 7வது அதிகாரம் 13வது வசனத்துல 14வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா 1000 வருட அரசாட்சியை பற்றின வசனங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீங்க இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலர் ஒத்துக்கொள்ளாமல் இன்றைக்கும் அவரை பற்றி அறிந்து கொள்ளாமல் அவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அவரை பற்றின விஷயங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின காரியங்கள் பிதாவாகிய தேவனால் அன்றைக்கே, அதாவது இந்த உலகம் உண்டாவதற்கு முன்னமே அவருடைய அந்த காரியத்தை பற்றி அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். இனி நம்ம அதை பற்றின ரகசியங்களை பார்க்கலாம். இனி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்று நம்ம வசனங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறபடி சொல்லிவிட்டேன். ஆனால் இவர் யார், உண்மையிலே இவர் யார், இவர் எதற்காக இந்த பூமிக்கு வர வேண்டும், இப்படி இவர் வருவதற்கு இந்த பூமியில அப்படி என்ன நடந்தது, இனிமேல் இந்த பூமியில என்ன அப்படிங்கிற விஷயங்களை தான் நம்ம இனி பார்க்க போறோம். நீங்க இந்த சாப்டர்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இப்போ நாம வழக்கம் போல நம்ம செய்திக்குள்ளாக போகலாம். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6வது வசனம் 8வது வசனத்துல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால் அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சபமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் அப்படிங்கிற வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ரோமர் 5வது அதிகாரம் 19வது வசனத்துல ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அதாவது ஒரு மனுஷன் ஆதாமுடைய பாவத்தினாலே நம்ம எல்லாருமே பாவியாகப்பட்டோம். அவர் கீழ்ப்படியாம இருந்ததுனால நம்ம எல்லாருமே பாவியாக்கப்பட்டோம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதலினால நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். இதுதான் வசனம். இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற விஷயங்களை தான் நம்ம இனி பார்க்க போகிறோம். அதாவது உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ஹிஸ்டரி, உண்மையிலே அவர் இந்த பூமி உருவாக்கும் போது என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அவர் உண்மையிலே அவர் சொல்றாருல நான் ஆபிரகாமுக்கு முன்னமே இருந்தேன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியணும்னா நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 22வது வசனம் முதல் 35வது வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார், அவர் பிதாவிடத்துல எப்படி இருந்தார், என்ன செய்து கொண்டு இருந்தார், இந்த பூமி உருவாக்கப்படும் போது அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, மனுஷங்களை உருவாக்குனப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, இது எல்லாவற்றையுமே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல சர்ப்பம் ஸ்திரீ கிட்ட பேசும். அதாவது நீங்க இதை சாப்பிடறதுனால உங்க கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீங்கன்னு சொல்ல. அதாவது நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இவங்க தேவனோடு தான் உலாவுறாங்க, தேவன் இவர்களோடு உலாவுகிறார், அனுதினமும் உலாவுவார். அந்த வசனம் நமக்கு வாசிக்கிறோம் நம்ம ஆதியாகமத்துல, பகலின் குளிர்ச்சியான வேலையில ஆண்டவராகிய தேவன் இவர்களோடு உலாவுவார் அப்படின்றது. அதாவது இப்போ இவர்கள் ஆண்டவரை பாக்குறாங்க, தேவனை பாக்குறாங்க. ஆனா பிசாசு சொல்றான் நீங்க தேவர்களை போல இருப்பீங்க அப்படின்னு. இவன் எந்த தேவர்களை பற்றி குறிப்பிடுகிறான் அதை யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதாவது இவங்க தன்னை உருவாக்கின தன்னுடைய தேவனை முகமுகமாய் பார்க்கிறாங்க, ஆதாமும் ஏவாளும். ஆனா இவங்களால இந்த காவலுக்கு வைக்கப்பட்ட இந்த கேருபீன்களை பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க ஆண்டவர் வைத்ததே அப்படித்தான், ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரூபத்துல ஒரு பிரம்மாண்ட கேருபீன்கள் அப்படிப்பட்டவர்களா தான் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களை பார்த்து இவங்க ஆசைப்பட்டாங்களா இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு. இந்த பிசாசு யாரை தேவர்கள் அப்படின்னு குறிப்பிடுகிறான் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிசாசு அப்படிங்கிற விஷயம் எங்க இருந்து வந்தது அப்படின்னு நமக்கு தெரியணும். ஏசாயா 14வது அதிகாரம் 12வது
வசனத்துல ஒரு கேருபீனை பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கும். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீட்டிருப்பேன் அப்படின்னு ஒரு வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கும். இதே வசனம் எசேக்கியேல் 28வது அதிகாரத்துல, அதாவது தீருவின் அதிபதியை பார்த்து கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், அதாவது இந்த தீரு அப்படின்னா லெபனானை குறிக்கும். இஸ்ரவேல்ல இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் 25 மைல் தூரத்துல வடபுறத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தீரு வந்து நம்ம இப்ப இருக்க காலத்துல குறிப்பிடப்பட்ட அது லெபனான். இந்த தீருவின் அதிபதியை நோக்கி தேவன் ஒரு வார்த்தை சொல்றாரு. என்னன்னா, உன் இருதயம் மேட்டிமை கொண்டு நான் தேவன் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று சொல்லி நீ உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல அப்படின்னு ஒரு வசனம் போடப்பட்டிருக்கிறது. 3வது வசனத்துல இதோ தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான் அப்படிங்கிற ஒரு வசனங்கள் போடப்பட்டிருக்கிறது. 12வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இந்த வசனம் ஒரு மனிதனை ஒரு குறிப்பிடப்படுகிற ஒரு வசனம் மாதிரி இருக்காது நமக்கு. நான் உங்களுக்காக அதை வாசிக்கிறேன். தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். தேவனுடைய தோட்டத்துல நமக்கு யார் இருந்தாங்க நம்ம வாசிச்சோம்? சர்ப்பம் தான் இருந்துச்சுன்னு வாசிச்சோம். ஆனா இங்க இன்னொருத்தனை பற்றி போட்டு இருக்கிறது. தெளிவாக வாசிக்கிறேன் கேளுங்க. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. அதாவது அவன் சிருஷ்டிக்கப்பட்டவன், அவன் சிருஷ்டிக்கப்பட்ட ஏதோ ஒருத்தனை பற்றி, அதாவது மனிதன் அல்லாத ஒருவனை பற்றி ஆண்டவர் சொல்கிறார். அடுத்ததாக 14வது வசனத்துல அதை யாரை பற்றி சொல்கிறார் என்று நம்ம வாசிக்கலாம். நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறைவற்றிருந்தாய். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்தில் இருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்னிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். 17வது அதிகாரத்துல போட்டிருக்கு, உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று. அதாவது எல்லாரும் சாத்தான், பிசாசு, சிலர் லூசிஃபர்னு சொல்றாங்க, சிலர் ஹெலேல்னு சொல்றாங்க. இது எங்க இருந்து வந்தது அப்படின்னு பார்த்தா, ஹீப்ரூல சாத்தானுக்கு ஹெலேல் அப்படி சொல்றாங்க. லூசிஃபர் அப்படின்னா லத்தீன்ல பிசாசுக்கு லூசிஃபெரோ அப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது லூசிஃபர் என்றால் விடிவெளி நட்சத்திரம். எசேக்கியேல் 1வது அதிகாரம் 5:11 கேருபீன்களையும் பற்றியும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. யாத்ராகமம் 25வது அதிகாரம் 18வது வசனத்துல உடன்படிக்கை பெட்டியின் ஓரத்துல கேருபீன்கள் இருப்பதை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமம் 3வது அதிகாரம் 11வது வசனத்துல ஆலயத்திலே கேருபீன்களை பற்றி போடப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 18வது அதிகாரம் 10வது வசனத்துல அவர் கேருபீன் மேல் ஏறி சென்றார் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது இது ஒரு கேருபீனை பற்றி குறிக்கப்பட்ட ஒரு காரியம். இந்த கேருபீன் யார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கேருபீன் ஏதேனுடைய தோட்டத்துல இருந்தவன் அப்படின்னு ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை ஏதேனுடைய தோட்டத்துல இருந்தவன் அப்படின்றத ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அதாவது இந்த வசனத்துல நீங்க நல்லா கிளியரா பாத்தீங்கன்னா, ஒருத்தன் இருந்திருக்கிறான். அவன் ஒரு கேருப், ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கேருப். இவன் பரலோகத்துல இருந்திருக்கிறான். இவன் பரலோகத்துல இருந்து ஒரு பாவம் செய்திருக்கிறான். இந்த பாவத்துல இருந்து அவன் மனம் திருந்தாதபடினாலும், அவன் தன்னை தேவனை போல ஆக்கினபடினாலும், தேவன் அவனை பரலோகத்திலிருந்து தள்ளி அவனுடைய சிறகுகளை வெட்டி அவனை பூமியில விழ தள்ளி இருக்கிறார். அவன் பூமியிலே விழுந்திருக்கிறான். அநேகருடைய கேள்வி நமக்கு இதுவா தான் இருக்கும். இந்த பூமி ஏன் வெறுமையும் ஒழுங்கின்மையுமா இருந்ததுன்னு, தேவன் ஏன் ஒழுங்கின்மையா படைத்தாருன்னு. தேவன் எதையுமே ஒழுங்கின்மையா படைக்க மாட்டார். தேவன் எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக படைப்பார். அதாவது இந்த கேருப் ஏதேன் தோட்டத்துல இருந்த பாம்புக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த பாம்பும் இவனும் ஒன்றுதான். அதாவது இவனுக்கு இவன் ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு கேரக்டர். இந்த கேருப்னு சொல்லப்படுற இந்த லூசிஃபர் ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு கேரக்டர். இந்த ஸ்பிரிச்சுவலான கேரக்டருக்கு ஒரு பாடி தேவை. அந்த பாம்பு தந்திரம் உள்ளது. அதாவது தேவன் உண்டாக்கின எல்லா ஜீவன்களை காட்டிலும் இந்த பாம்பு தந்திரம் உள்ளதா இருந்தது. அதனால இவன் அந்த பாம்பை தந்திரம் உள்ளவன் ஆனதால் பாம்பை இவன் தெரிந்து கொண்டான். இவன் பாம்புக்குள்ளாக புகுந்தான். ஏனென்றால் வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 9வது வசனத்துல உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனுடைய கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். இந்த வசனத்தை நீங்க நல்லா வாசிச்சு பாருங்க. இதுல சாத்தானும் என்றும் பாம்பு என்றும், அதாவது பழைய பாம்பு, ஏதேன் தோட்டத்துல இருந்த பெரிய பாம்பு, பழைய பாம்பு. இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த சாத்தானை பற்றி ஆண்டவர் எதற்காக நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்று. அதாவது இந்த சாத்தான் அப்படிங்கிறவன் யோபு புஸ்தகத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா 1வது அதிகாரத்துல தேவபுத்திரர்கள் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ஸ், அதாவது இந்த தேவபுத்திரர்கள் தூதர்கள் கிடையாது. இந்த தேவபுத்திரர்கள் விசேஷமானவர்கள். இந்த தேவபுத்திரர்கள் ஆராதிக்கிற ஒரு நாளில ஆண்டவராகிய தேவனை ஒரு நாள் ஆராதிக்கிறாங்க. அன்றைக்கு சாத்தான் அவர்கள் நடுவில் போய் நிற்கிறான். அப்படின்னா அவனும் ஒரு தேவபுத்திரனாகத்தான் இருந்திருக்க முடியும். சாதாரண ஒரு ஏஞ்சல், சாதாரணமாக ஒரு தூதனா இருந்தால் அவன் இப்படிப்பட்ட ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கிறவங்க நடுவுல போய் நிற்க முடியாது. அதாவது சொல்ல போனா ஆதியிலே அப்படின்ட்டு ஒரு வார்த்தை நமக்கு ரொம்ப பழக்கமான ஒரு வார்த்தை. ஏன்னா நம்முடைய ஆண்டவரை குறித்தும் பேசும்பொழுது ஆதியிலே அப்படி இருந்தார், ஆதியிலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே
போல இவனை பற்றியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய இயேசு கிறிஸ்து இவனை பற்றி ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். யோவான் 8வது அதிகாரம் 44வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசுடைய கேரக்டரை சொல்கிறார். அவன் ஆதி முதலாகவே அவன் இப்படிதான் இருந்திருக்கிறான். அவன் பொய் பேசுவான், அவன் சத்தியத்துல நிலைத்து நிற்கவில்லை. அதாவது தேவபுத்திரர்கள். இப்போ நான் முதல்ல சொன்ன அந்த வசனத்தை ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஆண்டவர் ஏன் அவர்களை ஆசீர்வதித்தார் அப்படிங்கிற ஒரு வசனம். நீங்க எப்படி யோசிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு விடை கிடைக்காது. ஏன்னா பாவம் செய்வதற்கு முன்னாடியே ஆண்டவர் ஆசீர்வதித்தார்னா இவங்க பாவம் செய்வதற்காக ஆண்டவர் தூண்டி விட்டாரா, இல்லைன்னா ஆண்டவர் சொன்னதுனால அவங்க பாவம் செய்தாங்களா, இல்லைன்னா அவங்க செஞ்சதை ஆண்டவர் சொன்னாரா? இப்படி நம்ம பல விதமா யோசிப்போம். ஆனா இதற்கு விடை ஒன்றே ஒன்றுதான். அது வேற ஒன்றும் கிடையாது. இந்த பிசாசை பற்றி, இந்த கேருபை பற்றி ஒரு காரியத்தை நான் உங்ககிட்ட வெளிப்படுத்திட்டேன். இந்த இவனை பற்றி எப்படி என்ன போடப்பட்டிருக்கிறது என்று. இவனுடைய இன்னொரு கேரக்டர் என்னன்னா, இவன் போய் பரலோகத்துல ஆண்டவர் இவனை உருவாக்கி வைக்கும் பொழுது இவன் தன்னை ஒரு தூதனாக இவனை ஆண்டவர் சிருஷ்டிச்சிருக்கிறார். இவனை கையை கொண்டு சிருஷ்டிக்கல, கையை வைத்து சிருஷ்டிச்சது, மண்ணை எடுத்து பெசஞ்சு சிருஷ்டிச்சது அவர் ஆதாமை மட்டும்தான். மற்ற எல்லாவற்றையுமே அவர் சொன்னா அவர் நடக்கும். அப்படிதான், அப்படி உருவான ஒரு தூதன் தான் இவனும். அந்த மாதிரி இவன் ஒரு தேவபுத்திரர்களையும் பிரதானமான ஒரு தேவபுத்திரனாக இவனை உருவாக்கி இவனுக்கு சகல ரகசியங்களையும் கற்றுக் கொடுத்து இவனுக்கு எல்லா காரியங்களிலும் அதிகாரம் கொடுத்து இவனை ஒரு பிரம்மாண்டமா, அதாவது இவனை பாட்டுகளின் தலைவன் சொல்றாங்க. ஏன்னா இவனிடத்துல இவனை உருவாக்கும் பொழுது இவன் மேல தாளங்கள் எல்லாவற்றையும் வைத்துதான் ஆண்டவர் உருவாக்கி இருக்காரு. அதனால இவனை பாட்டுகளின் தலைவர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இவன் அப்படித்தான் இருந்தான், இவன் குறைவில்லாமல் இருந்தான்னு ஆண்டவர் சொல்றாரு. உன்னிடத்துல குறை கண்டுபிடிக்க மட்டும், அதாவது அவன் இருதயத்துல பாவம் செய்தான் அப்படிங்கிற வசனம் எசேக்கியேல்ல போடப்பட்டிருக்கிறது. இவன் என்ன பாவம் செய்தான்னா, ஆண்டவருக்கு மேலாக தன்னுடைய சிங்காசனத்தை உயர்த்த வேண்டும். அதாவது தன்னை உருவாக்கினவரை கீழே தள்ளிட்டு இவன் மேல ஏறி உட்காரணும்னு ஆசைப்பட்டான். இது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. இன்றைக்கும் இவன் இந்த மாதிரி காரியங்களை தான் பண்ணுகிறான். அதாவது மனுஷனை கடவுளாக்கி இவன் காட்டுவான். அந்த இடத்துல இவனுடைய ஆவிதான் அங்க கிரியை செய்யும். அதாவது இவன் பரலோகத்துல இருக்கும் பொழுது ஆண்டவரை அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவனுக்கு நன்றாக தெரியும். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான், இயேசு கிறிஸ்துவிடத்துல எல்லா காரியங்களும் கொண்டு போகணும்னா இவனை தாண்டி தான் போகணும். நம்ம எசேக்கியேல்ல வாசிக்கிறோம், ஜீவன்கள், கேருபீன்கள், அவர்களுக்கு மேலான ஒரு நீல மண்டலம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விஷயங்களெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும் பொழுது இவனை தாண்டி தான், இவன் தான் பிரதானமான கேருபி. ஏன்னா இவன் பரிபூர்ண அழகுள்ளவன் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. நமக்கு வசனத்தின் படி பார்த்தா நமக்கு பரிபூர்ணம் உள்ள அழகு நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவருக்கு ஈக்குவலா இவனுக்கு எந்த விதத்திலையும் குறைவில்லாமல் போடப்பட்டிருக்கிறது என்றால் இவன் எப்பேற்பட்ட ஒரு அபிஷேகம் நிறைந்தவனாக, ஒரு வல்லமை உள்ள ஒரு கேருபீனாக இருந்திருக்கணும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இவனை காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டான் என்று. யாரை காப்பாற்ற? பரலோகத்துல இவனெல்லாம் உண்டாக்கின போது அங்க யாரை காப்பாற்றுவதற்காக ஆண்டவர் இவனை உண்டாக்கினார்? யாரையும் காப்பாற்றுகிறதற்கல்ல, மனிதர்களை காப்பாற்றுவதற்காகத்தான் ஆண்டவர் இவனை உருவாக்கினார். ஆனால் இவன் தன்னுடைய காரியத்தை மறந்து இவன் தன்னுடைய அழகிலே, தன்னுடைய ஓரொரு விஷயங்களிலும் மேட்டிமை கொண்டு, பெருமை கொண்டு இவன் ஆண்டவருக்கு நிகராக தன்னை யோசிக்கிறான். இவன் ஆண்டவருக்கு நிகராக தன்னை யோசிக்கும் பொழுது, ஆண்டவர் பார்க்கும் பொழுது இவன் தான் எல்லா ஆராதனையும் ஆண்டவரிடத்துல கொண்டு போகிறவன். எல்லா தூதர்களும் ஆராதனை செலுத்தும் பொழுது அந்த தூபத்தை இவன் தான் கொண்டு போவான். ஆனா இவன் கொண்டு போகிற அந்த தூபத்துல ஒரு அழுக்கு, ஒரு அருவருப்பு இருக்கும் பொழுது அதை நம்மை சிருஷ்டித்தவர் கண்டுபிடிக்காம இருப்பாரா? அவருக்கு அது நன்றாகவே தெரியும். ஆனா அவர் கண்டுபிடித்தது தெரிந்திருந்தும் இவன் தன் அநியாயத்தை விட்டு திரும்பவில்லை, இவன் மனம் திரும்பவில்லை. இவன் தைரியம் கொண்டு அவன் பேசுகிறான். எப்படின்னா, நான் உங்களுக்கு மேல ஏறுவேன், நான் உமக்கு மேல என்னுடைய சிங்காசனத்தை போடுவேன், உம்முடைய நட்சத்திரங்களுக்கு மேல நான் போவேன், உன்னதத்துல நான் வருவேன், உமக்கு நிகராவேன் அப்படின்னு தன்னை உண்டாக்கின தேவனை நோக்கி இவன் பேசுகிறான். இவன் எவ்வளவு பெரிய திமிரு பிடிச்சவன் பாத்தீங்களா? இவன் அவ்வளவு திமிரு பிடிச்சவனா இருந்ததுனாலதான் கொஞ்சம் கூட யோசிக்காம ஆண்டவர் இவனுக்கு தள்ளிட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவனை பற்றி சொல்லும்போது சொல்றாரு, சாத்தான் மின்னலை போல விழுவதை நான் கண்டேன் அப்படின்னு. அவன் விழுந்த வேகம், அவனை உருவாக்கின அந்த அபிஷேகம், அவனிடத்துல இருந்த பவர், அவன் விழும்போது எந்த அளவுக்கு அவன் பவர் உள்ளவனா இருந்திருக்கணும், அந்த பவர்ல தான் அவன் விழுந்தான். ஆனா அவன் விழுந்ததுக்கு அப்புறம் பூமியில விழுந்தான் நமக்கு நன்றாக தெரியும். இவன் ஏதேன் தோட்டத்துல இருந்திருக்கிறான். ஆண்டவராகிய தேவன் ஆதாமியும் ஏவாளையும் உருவாக்கும் போது இவன் அங்கதான் இருந்திருக்கிறான். இவன் பார்த்து கொண்டே இருந்திருக்கிறான். அதாவது யோபுவை போல ஒரு நீதிமான், ஒரு சன்மார்க்கன் அவன் யாருமே இல்ல இந்த பூமியில, அவனை போல ஒருவன் இல்லைன்னு ஆண்டவரை, தேவனாகிய கர்த்தரே சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒருத்தன் இல்ல, அவன் அப்பேற்பட்டவன் அப்படின்னு சொன்ன ஒரு மனுஷனை பத்தி பரிபூர்ணமானவன், அதாவது கிட்டத்தட்ட யோபு பரிபூர்ணமானவன் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா பிசாசு அவனையும் மடக்குறான். எப்படின்னா, அவன் சும்மாவா உங்களுக்கு அப்படி இருக்கான், நீர் வேலை அடைக்கவில்லையா, நீர் காப்பாற்றவில்லையா, எடுத்து பாருங்க. அப்போ இதே மாதிரிதான் இவன் ஆதாமை பற்றியும் பேசியிருப்பான், ஏவாளை பற்றியும் பேசியிருப்பான். அவங்க என்ன சும்மாவா உண்மை சேவிக்கிறாங்க, அவங்க சும்மாவா அவங்க கூட இருக்கிறாங்க, ஒரு வாட்டி அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்து பாருங்க, அந்த பழத்தை சாப்பிட வச்சுதான் பாருங்க. அதாவது இது யூகம் கிடையாது, இதுதான் நடந்திருக்கும். இல்லனா ஆண்டவர் இந்த வசனத்தை நமக்கு ஆசீர்வதிச்சிருக்க மாட்டார். ஆண்டவருக்கு கன்ஃபார்மா தெரியும் இவங்க விழுந்து போவாங்கன்னு தெரியும். அதனாலதான் ஆண்டவர் ஆல்ரெடி இவங்க விழுந்து போனதுக்கு அப்புறம் ஆசீர்வதிக்கிறதுக்கு முடியாது மீன்ஸ் ஆசீர்வதிக்க அவருக்கு மனசு இல்லைன்னு இல்ல, இவங்க விழுறதுக்கு முன்னாடியே ஆண்டவருக்கு அது தெரியும் இவங்க விழுவாங்க அப்படின்னு. அதனாலதான் இவர் முன்னக்கூட்டியே ஆசீர்வதிச்சிட்டார். நீங்க பலுகி
பல்கி பெருகி இந்த பூமியை நிரப்பி அதை ஆண்டு கொள்ளுங்க, அதை கீழ்ப்படுத்துங்க அப்படின்னு. அப்போதான் இந்த பிசாசு ஆதாமிடத்திலும் ஏவாளிடத்திலும் ஒரு சான்ஸ் கேட்கிறான். அதாவது ஆண்டவரிடத்துல கேட்கிறான், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் போனா அவங்க கண்டிப்பா விழுவாங்க அப்படின்னு. அவனை பொறுத்த வரைக்கும், பிசாசை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தான், அதாவது ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் எல்லாரையும் நம்மள பரிபூர்ணமானதா உண்டாக்கி இருக்கார். ஆனா பரிபூர்ணமா உண்டாக்கின எவனுமே யாருமே, அது மனித ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், பரிபூர்ணமா இருக்கிற ஒருத்தங்க, அதாவது வேற யாரும் இல்லைங்க, ரொம்ப பெரிய வார்த்தையெல்லாம் இல்ல, நீங்களும் நானும் தான் பரிபூர்ணம். நம்ம தான் ஆண்டவருடைய மகிமைக்கு அடையாளம். நம்மளை தான் அவர் அவருடைய சாயலா உருவாக்குனாரு. அப்ப நம்ம தான் பரிபூர்ணம். அதாவது பிசாசுடைய ஒரு எண்ணத்தின்படி பார்த்தா பரிபூர்ணமான ஒருவன் உமக்கு கீழ்ப்படிந்து இருக்க முடியாது. இதுதான் அவன் சொல்ல வர விஷயம், வேற ஒன்றுமே இல்லை. அதைத்தான் ஆண்டவர், நான் எனக்கு என்னுடைய இந்த காரியங்களை எல்லாம் படித்து பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு சாப்டர் மிஸ் ஆன மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா கண்டிப்பா பரலோகத்துல நடந்த விஷயங்களை யாருமே சொல்லல இது வரைக்கும். அவன் இருதயத்துல அருவருப்பை வச்சுக்கிட்டே அவருக்கு ஆராதனையை செலுத்தும் பொழுது அவனிடத்திலிருந்து வந்த வாசனை மறைந்து ஒரு நாற்றம் வந்தது. இதைத்தான் ஆண்டவர் கண்டுகொண்டு அவனை இந்த தள்ளிவிட்டார். அதாவது அவனுக்கு கொஞ்சம் கூட நம்ம பண்ணது தப்புங்கிறது தெரியல. அவன் பண்ணது இப்போ வரைக்கும் அவனை பொறுத்த வரைக்கும் சரி. அப்படித்தான் பரலோகத்திலிருந்து எல்லாருக்கிட்டையும் பொய் சொல்லி அந்த தூதர்களையே ஏமாத்தி ஆண்டவருக்கு எதிராக திருப்பி விட்டார். அதனாலதான் எல்லாரையும் ஆண்டவர் தள்ளி விட்டுட்டார். இப்படி இருக்கும் பொழுது இந்த பிசாசானவன் அந்த ஏதேன் தோட்டத்துல ஆதாமியும் ஏவாளையும் இப்படியெல்லாம் பண்ணி இப்ப அவங்க விழுந்து போயிட்டாங்க. இப்ப அவங்க விழுந்து போனதுக்கு அப்புறமும் 1 யோவான் 3வது அதிகாரம் 12வது வசனத்துல பாத்தீங்கன்னா அந்த பிசாசை பற்றின ஒரு வசனம் போடப்பட்டு இருக்கிறது. அவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான், பின்ன அவன் ஆதி முதலாவே பாவம் செய்கிறவனாய் இருக்கிறான். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அதாவது நல்லா கிளியரா கேளுங்க, பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயின். நமக்கு காயின் தான் ஆபேலை கொன்றார் அப்படின்னு தெரியும். ஆனா இங்க பொல்லாங்கனால் உண்டாயிருந்த தன் சகோதரனை கொலை செய்த காயின் அப்படிங்கிற வசனத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றா, இந்த பிசாசானவன் ஆதி முதல் கொண்டு தன் பாவங்களை, அதாவது தான் செய்த காரியங்களை மற்றவர்களும் செய்து தனக்காக தேவன் தந்த நரகத்திலே மற்றவர்களையும் இழுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இவனுடைய திட்டம். அதற்காக தான் இவன் முதலாக காயினுக்குள்ள போறான். காயினுக்குள்ள போய் அவனை காயினிலிருந்து அவன் பிசாசாக அவனை மாற்றான். இல்லைன்னா தன் சகோதரனை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு காயினுக்கு கோபம் வந்திருக்காது. இவன் தான் உள்ளே புகுந்து, அதாவது அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அதாவது இவனுடைய கிரியைகளை அழிக்கிறதுக்கு தான் நம்ம கர்த்தராகிய ஆண்டவர் வெளிப்படுகிறார். இவன் அன்றைக்கு செய்த அந்த காரியம், இவன் பரலோகத்திலிருந்து விழும்போது செய்த அந்த காரியம், சொன்ன அந்த விஷயம், என்னுடைய தரிசனத்திலே நான் பார்த்த ஒரு விஷயம் தான் இது. அதாவது இவன் பாவம் செய்து இவனுடைய சிறகுகளை வெட்டி விட்ட பிறகு இவனுடைய ஒரு சில அபிஷேகங்கள் இவனுக்கு இருக்கு. இந்த அபிஷேகங்கள் அவனுக்கு குறையவில்லை. இந்த அபிஷேகத்தின அதனாலதான் அவன் பரலோகத்துக்கு தேவனுடைய புத்திரர்களுக்கு நடுவுல போய் நின்று தேவனோடு பேசுகிறான். தேவனிடத்துல அவன் அன்றைக்கு சொன்ன விஷயம் அதுதான். இவன் தேவனிடத்துல நேருக்கு நேராக சவால் விடுகிறான். அதாவது ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு திட்டம் பரலோகத்துல உருவாக்குவதற்கு முன்னமே பரலோகத்திலே அந்த திட்டத்தை ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கும் போது இவனுக்கு அது தெரிய வருகிறது. இவன் தெரிய வரும் பொழுது இவனுக்கு அது மனதுல ஒரு பொறாமை வருது. அப்படி ஏன்னா இவன் எவ்வளவுதான் அபிஷேகம் பெற்றவனாக, எவ்வளவுதான் இவன் வல்லமை மிகுந்தவனாக இருந்தாலும் இவன் தேவனுடைய குமாரன் கிடையாது. அதாவது தேவபுத்திரர்கள் வேற, தேவனுடைய பிள்ளைகள் வேற. நாம் தேவனுடைய பிள்ளைகள். இந்த விஷயத்தை தான் அவன் ஆதாமையும் ஏவாளையும் பற்றி தேவனிடத்துல பற்றி சொல்லி அவங்க கிட்ட கிரியை செய்வதற்கு தேவனிடத்துல ஒரு சான்ஸையும் வாங்கி அதுல இவன் வெற்றி பெற்றதா நினைக்கிறான். ஆனா அவனுக்கே தெரியாம ஆண்டவர் அதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் பண்ணிட்டாரு. என்னவென்றால் அந்த ஆசீர்வாதம், பூமியை இவங்க நிரப்பணும்னா இவங்க பாவம் பண்ணிதான் ஆகணும். பூமியை நிரப்பி இந்த பூமி பாவத்தால நிறையணுங்கிறது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. மனிதர்கள் அவருடைய அன்பை அறிந்து கொள்ளணும், அவருடைய அன்பை அறிந்து கொண்டு அவரை வணங்கணும். அதாவது நம்மை சிருஷ்டித்த நம்முடைய தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரிதுன்னு அவரே சொன்னாதான் நமக்கு தெரியும். இதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். உங்களுக்கு நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன், தேவனுடைய வார்த்தையும் பிதாவும் ஒன்றுதான் அப்படின்னு. அந்த தேவனுடைய வார்த்தையாகி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த ஒரே நோக்கம், அவர் நம்மை எவ்வளவு நேசிக்கிறார் என்று. அதாவது ஆதாம் செய்த ஒரு காரியம், ஆதாம் கீழ்ப்படியாமையினால செய்த ஒரு காரியத்தை நம்ம இன்றைக்கு வரைக்கும் தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம்முடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில சிந்தின ரத்தம் இன்றைக்கு நம்முடைய ஆதாமுடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்து, ஆதாமுக்கு பிள்ளையாக அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளையாக நாம் பிறந்து இன்றைக்கு அவரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவம் இல்லாதவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக. நம்ம எவ்வளவுதான் பாவம் பண்ணியிருந்தாலும் அறியாமல் நாம் செய்த பாவம், சில நேரங்களில் நாம் பாவங்களை விட முடியாமல் செய்த காரியங்கள், இதெல்லாவற்றையும் தேவன் நமக்கு பொறுமையாக கற்றுக் கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மை விடுவித்து அவருடைய ரத்தத்தின் மூலமாக நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றுகிறார். வசனம் சொல்லுது, அவர் எதற்காக இந்த பூமியில ரத்தமும் மாம்சமுமாக வெளிப்பட்டார்னா அவருடைய பிள்ளைகள் ரத்தமும் மாம்சமுமாக இருக்கிறாங்க. அதனால அவர் ரத்தமும் மாம்சமுமாக வெளிப்பட்டு அந்த ரத்தத்தையும் மாம்சத்தையுமே கொடுத்தார். இந்த ஒரே ஒரு காரணம் தான், அவருடைய பிள்ளைகளை மீட்டெடுக்கணுங்கிற ஒரே ஒரு காரணம் தான். அது மட்டும் இல்லாம பிசாசானவன் சொன்ன ஒரு குற்றச்சாட்டு, பரிபூர்ணமான ஒருவனாலும் உமக்கு கீழ்ப்படிந்து இருக்க முடியாதுன்னு. யோபுவை பற்றி சொன்ன விஷயம் அதுதான். ஆதாம்
ஆதாமை பற்றி சொன்ன விஷயம் அதுதான். அந்த ரெண்டையுமே உடைத்து பரிபூர்ணமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த பிதாவுக்கு முடிவு பரியந்தம், மரணம் பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவராகி அவன் குற்றச்சாட்டை பொய்யாக்கி தன்னுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை, தன்னுடைய விலையேறப்பட்ட உயிரை நமக்காக தந்தார், நம்முடைய மீட்புக்காக. இதெல்லாம் கேட்டுட்டு நீங்க இன்னமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தவறாக பேசிக்கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காக நான் வருத்தப்படுவதே அல்லாம வேற ஒன்று என்னால செய்ய முடியாது. இதை கேட்டுட்டு நீங்க உண்மையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்க ஒரு வசனத்தை விசுவாசிங்க. என்ன தெரியுமா? அவர் தம்முடைய குமாரனை, ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாத நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாருங்கிறத உணர்ந்து கொள்ளுங்க. உங்க மேல அவர் அன்பு கூர்ந்தார் அப்படிங்கிறதுக்கு அவர் தன்னுடைய சொந்த குமாரனை பலியாக கொடுத்தார். அதாவது நீங்க வேற ஒன்று செய்ய வேண்டாம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிடுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நினைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனத்துல போடப்பட்டிருக்கிறது. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் அவருடைய நாமமே அல்லாமல், அதாவது மனுஷர்களுக்குள்ளே இவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அவ்வளவுதான் விஷயம். நீங்க எந்த தெய்வங்களை சொன்னாலும் அந்த தெய்வங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக மண்டியிடும். இது வசனத்துல போடப்பட்டிருக்கிறது. அதனால சொல்றேன், உண்மையான தெய்வமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. பிசாசின் தந்திரத்தை புரிந்து கொள்ளுங்க, அவனுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்க. பரிபூர்ணமான உங்களை பரிசுத்த பிதாவுக்கு, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு அவன் செய்யறதுதான் அவனுடைய நோக்கம். ஏன்னா நீங்க கீழ்ப்படிய மாட்டீங்கன்றதுதான் அவனுடைய வாதம். கீழ்ப்படிந்து உயிரே போகிறதா இருந்தாலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் மேல நம்ம வச்சிருக்கிற அன்பை பிசாசுக்கு காட்டுவோம். பிசாசை நாம் ஜெயிப்போம். நம்ம ஜெயித்தவருக்கு பிறந்த பிள்ளைகளாக நிரூபிப்போம். நம்முடைய சகோதரர்களுக்கு இந்த உண்மையை, இந்த சத்தியத்தை அறிவிப்போம். வெகு சீக்கிரத்துல வருகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தப்படுங்க. அவருடைய வருகை வெகு 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 சீக்கிரத்தில் இருக்கிறது. நாம் நினைத்திராத வேளையில நம்முடைய தகப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார். நாம் எல்லாரும் அவரோடு கூட போகணும். ஒரு கூட்ட ஜனங்களை ஆயத்தப்படுத்துங்க. தேவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.